திமுக நிர்வாகிகள் மீதான குற்றங்கள் என கூறி தி கிரைம் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் பாஜக ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. தி கிரைம் முன்னேற்றம் கழகம் என்ற பெயரில் திமுக நிர்வாகிகளின் மேல் உள்ள குற்றச்சாட்டுகளை பெயர், புகைப்படம், தேதியுடன் பாஜக வெளியிட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தலில் சிக்கிய ஜாபர் சாதிக், ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைதான அருள் ஆகியோர் அடங்கிய பட்டியலாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட திமுக இளைஞரணி பொறுப்பாளர்கள் கடந்த 11ஆம் தேதி காவிரி ஆற்றில் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட திமுக கிளை செயலாளர் பழனிசாமி என பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக பிரமுகர் வேலு மற்றும் கண்ணுக்குட்டி ஆகியோர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விற்பனையில் குற்றம் சாட்டப்பட்டு உள்ளதாகவும், சேலம் 55வது வார்டு கவுன்சிலரின் கணவர் சதீஷ் அதிமுக நிர்வாகி கொலை வழக்கில் தொடர்புடையதாகவும் கூறப்பட்டுள்ளது. மதுரை வியாபாரியிடம் 18 லட்சம் இரிடியம் மோசடி செய்ததாக திமுக நிர்வாகி முகமது ரஃபீக் மதுபோதையில் இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய திமுக தெற்கு மாவட்ட சிறுபான்மை அணி இணைச் செயலாளர் ஷாஜுல் ஆகியோர் குற்றம் சாட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக கோவையின் பேட்டியின் போது பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, குற்றம் புரிந்த திமுக நிர்வாகியின் பெயர், குற்றச்சாட்டுகளுடன் உண்மை நிலவரத்துடன் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறினார். திமுக தொண்டர்கள் எதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க, இது உதாரணத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாங்கன்னா, போதைப் பொருள் கடத்தியதா இருக்கலாம். அவங்களுடைய தனிப்பட்டதெல்லாம் நாங்க போகவே இல்லைங்கண்ணா. ஒரு கோயில்ல ஒரு டிவைஎஸ்பி ஆபாசமா திட்டி அடிச்சதா இருக்கலாம். இவர்கள் செய்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துல தொடர்பு இருக்கவங்களா இருக்கலாம். அரசியல் கட்சி படுகொலையில சம்பந்தப்பட்டவங்களா இருக்கலாம். வியாபாரி கிட்ட ஒரு 18 லட்சம் ரூபாய் மோசடியில ஈடுபட்டவங்களா இருக்கலாம். அதாவது நான் திமுக கட்சி அப்படின்னு சொல்லி பண்ணவங்க. ஆட்சி பொறுப்பேற்ற பின் 100க்கும் மேற்பட்டோர் தீவிர குற்றங்களை புரிந்து உள்ளதாகவும், அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் பாஜகவை திமுக குற்றம் சாட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். பேரை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நாங்க ஒரு 10 பேர்த்த சொல்லிங்கன்னா, குற்ற பின்னணி இது ஒரு நேஷனல், ஒரு தமிழ்நாட்டு லெவல்ல கவர் ஆயிருக்காது. ஆனா சேலத்துல கவர் ஆயிருக்கும், தென்காசியில கவர் ஆயிருக்கும், ஆனா கோயம்புத்தூர்ல கவர் ஆயிருக்காது நியூஸ் பேப்பர்ல. இது மொத்தமாக சேகரிச்ச பெயர்கள். நீங்க பாருங்க, அடுத்த பிரஸ் மீட்ல நீங்க கேட்கத்தான் போறீங்க. திமுக அதுக்கு பதில் சொல்லும். நீங்க கேள்விக்கு அன்னைக்கு நான் முழுமையா அதுக்கு பதில் சொல்றேன்.